கள்ளக்கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசிகளின் அடையாளங்கள் எவ்வாறு இருக்கும்? பெரிய அற்புதங்கள். வயலில் இருக்கிறவன் எதை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வஸ்திரங்கள். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புசித்தும் குடித்தும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறதைப் போல யாருடைய வருகை இருக்கும்? மனுஷகுமாரன். ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று அறியாதபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்பவர்கள் யார்? கள்ளக்கிறிஸ்துக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். யார் நிமித்தம் முடிவு நாட்கள் குறைக்கப்படுகிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் நினையாத நாழிகையில் வருபவர் யார்? மனுஷகுமாரன். பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் யாருடைய வருகையைக் கண்டு புலம்புவார்கள்? மனுஷகுமாரன். யாருக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக. மனுஷகுமாரன் வரும்போது யார் எடுக்கப்படுவார்கள்? வயலில் இருவரில் ஒருவன். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது வருவது எது? முடிவு. அத்திமரம் துளிர்விடும்போது அந்த காலம் எப்படி அழைக்கப்படுகிறது? வசந்த காலம். அந்த நாளும் நாழிகையும் யாரால் அறியப்படும்? பிதா. அந்த நாழிகையை யார் தவிர வேறொருவரும் அறியார்கள்? பிதா. எதன்மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க வேண்டும்? வீடு. மின்னல் எங்கு தோன்றும்? கிழக்கிலிருந்து. தேவாலயத்தின் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று கூறியவர் யார்? இயேசு. எவர்கள் எழும்பி மக்களை வஞ்சிப்பார்கள்? அநேகங் கள்ளத்தீர்க்கதரிசிகள். அநேகர் இடரலடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் என்ன செய்வார்கள்? பகைப்பார்கள். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து கூறிய தீர்க்கதரிசி யார்? தானியேல். இயேசுவின் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுபவர்கள் யார்? சீஷர்கள். யூதேயாவில் இருப்பவர்கள் எங்கு ஓடிப்போக வேண்டும்? மலைகளுக்கு. தூதர்கள் யாரை சேகரிப்பார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. உலகமுண்டானது முதல் சம்பவித்திராத என்ன அந்நாளில் உண்டாகும்? உபத்திரவம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள் எவைகளுக்கு ஆரம்பம்?
வேதனைகள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் என்னவாகுவான்? கைவிடப்படுவான். தோன்றும் துளிர் எதன் அடையாளமாக உள்ளது? வசந்தகாலம். உபத்திரவம் முடிந்தவுடன் எதன் சத்துவங்கள் அசைக்கப்படும்? வானம். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் மனுஷகுமாரன் வரும்போது என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் எதன்மேல் வருவார்? மேகங்கள். இளங்கிளை தோன்றும் மரம் எது? அத்தி. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். வாசிக்கிறவன் என்ன செய்யக்கடவன் என்று இயேசு கூறினார்? சிந்திக்க வேண்டும். மின்னலின் பிரகாசம் எங்கு வரைக்கும் இருக்கும்? மேற்கு வரைக்கும். இயேசுவின் வார்த்தைகள் எவ்வாறு இருக்கும்? ஒழிந்து போவதில்லை. யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கு ஓடிப்போகக் கடவர்கள்? மலை. வானமும் பூமியும் ஒழிந்துபோம், ஆனால் ஒழிந்து போகாதது எது? இயேசுவின் வார்த்தைகள். யாரால் பாழாக்குகிற அருவருப்பு சொல்லப்பட்டது? தானியேல் தீர்க்கதரிசி. சந்திரன் எதனை கொடாமல் இருக்கும்? ஒளி. எப்பொழுது நடந்தது போல மனுஷகுமாரனின் காலத்திலும் நடக்கும்? நோவாவின் காலத்தில். எஜமானின் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக வைக்கப்படுபவன் யார்? உண்மையும் விவேகமுமுள்ள ஊழியக்காரன். எந்த செய்திகளை கேள்விப்படும்போது கலங்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இயேசு கூறினார்? யுத்தங்கள். கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வார்கள்? வஞ்சிக்க முயல்வார்கள். மனுஷகுமாரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பவர்கள் யார்? தூதர்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் தணிந்து போவது எது? அன்பு. மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்கு காணப்படும்? வானத்தில். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன ஆவான்? இரட்சிக்கப்படுவான். ஜனத்துக்கு விரோதமாய் டாஷ் ராஜ்யத்திற்கு விரோதமாய் டாஷ் எழும்பும். ஜனமும் ராஜ்யமும். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. முடிவு நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் என்ன ஆகும்? ஐயோ! பிணம் எங்கு இருக்கிறதோ அங்கே எவை கூடும்? கழுகுகள். அநேகர் எதை தரித்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சிப்பார்கள்? இயேசுவின் நாமத்தை. வானமும் பூமியும் என்னாகும்?
ஒழிந்துபோம். வானத்தின் சத்துவங்கள் எவ்வாறு இருக்கும்? அசைக்கப்படும். தேவாலயத்தின் கட்டிடங்களை இயேசுவுக்கு காண்பித்தவர்கள் யார்? சீஷர்கள். உபத்திரவம் முடிந்தவுடன் அந்தகாரப்படுவது எது? சூரியன். பிணம் எங்கேயோ அங்கே வந்து கூடுவது எது? கழுகுகள். அழுகையும் பட்கடிப்புமான இடத்தில் போடப்படுபவன் யார்? பொல்லாத ஊழியக்காரன். ஆண்டவர் எந்நாளில் வருவார் என்று யாரும் அறியாதபடி எவ்வாறு இருக்க வேண்டும்? விழித்திருங்கள். நோவா எங்கு பிரவேசித்தார்? பேழை. வலுவாய்த்தோனிக்கும் எக்காள சத்தத்தோடு அனுப்பப்படுபவர்கள் யார்? தூதர்கள். திருடன் எப்போது வருவான் என்று எஜமான் அறிந்திருந்தால் என்ன செய்வான்? விழித்திருப்பான். அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவனும் தப்பமாட்டான். சூரியன் எப்போது அந்தகாரப்படும்? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடன்.